வடகிழக்கு மாநிலங்களில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள இந்த நிலநடுக்கத்தின் பாதிப்புகள் குறித்து சொல்லுங்கள். நிச்சயமாக தேவேந்திரன், அதாவது நிலநடுக்கம் என்பது தற்பொழுது வட மாநிலங்கள் முழுவதிலுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் சமீப காலமாக அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டு வருகின்றது. நில அதிர்வுகளும் ஏற்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று காலை 4:35 மணி அளவில் மணிப்பூர் மாநிலத்தின் இம்பால் நகரின் மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கின்றது. ரிக்டர் அளவுகோலில் இது கிட்டத்தட்ட 6.8 பதிவாகி இருக்கின்றது. இது ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக தற்பொழுது கருதப்பட்டு வருகின்றது. இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் ஒட்டுமொத்தமுமே தற்பொழுது ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இது பங்களாதேஷ் மற்றும் உள்ளிட்ட இந்த எல்லைப்புற நாடுகளிலும் தற்பொழுது இந்த நிலநடுக்கத்தின் பாதிப்பானது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலநடுக்கத்தை பொறுத்தவரை அந்த வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து இதுவரை புதிதாக கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 35க்கும் அதிகமானவர்கள் தற்பொழுது மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதன் பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. உடனடியாக தற்பொழுது துரிதமான முறையில் மீட்பு பணிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. தேவேந்திரன், நிரஞ்சன், இந்த நிலநடுக்கத்தை அடுத்து மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் என்ன? நிச்சயமாக தேவேந்திரன், அதாவது இந்த நிலநடுக்கம் என்பது வடகிழக்கு மாநிலங்கள் ஒட்டுமொத்தமுமே தற்பொழுது ஒரு பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கி இருப்பதன் காரணமாக முதலில் பொதுமக்களிடமிருந்து அந்த அச்சத்தை போக்குவதற்கான முதற்கட்ட நடவடிக்கையில் தற்பொழுது மத்திய மாநில அரசுகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதாவது இனிமேல் கொண்டு இந்த நிலநடுக்கம் வராது, தற்பொழுது அனைத்து வேலைகளும் தற்பொழுது துரிதமாக நடைபெற்று வருகின்றது என்று பொதுமக்களை அமைதிப்படுத்தும் அந்த முதல் வேலையை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் மத்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது, முதலில் பொதுமக்கள் அனைவரும் இதற்கு அமைதியாக இருக்க வேண்டும். எந்த விதமான அசம்பாவிதமும் பெரிய அளவில் ஏற்படவில்லை. அப்படியே ஏற்பட்டாலும் கூட அதனை சமாளிப்பதற்கு தேவையான அனைத்து உக்திகளையும் கையாள்வதற்கு மத்திய மாநில அரசுகள் தயாராக இருக்கின்றது என்று முதல் அவர்கள் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் மத்திய அரசின் சார்பில் தொடர்ந்து இந்த வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த முதல்வர்களுடன் தொடர்ந்து அவர்கள் தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது, எத்தனை பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுகிறது என்பது குறித்த பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர்கள் தொடர்ந்து இந்த குறிப்பிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள், முதலமைச்சர்களுடன் தொடர்ந்து விவாதித்து வருகின்றார்கள். இன்று காலை கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உள்துறை அமைச்சகத்தை தொடர்பு கொண்டு இது தொடர்பான அனைத்து வேலைகளையும் மிக துரிதமாக எடுக்குமாறு தற்பொழுது வலியுறுத்தி இருக்கின்றார். அதன் பேரிலேயே தற்பொழுது உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் கூட இந்த 7 வடகிழக்கு மாநிலங்களின் முதல்வர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தற்பொழுதைய நிலைமை பற்றி அவர் விரிவாக விசாரித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான அசம்பாவித சம்பவங்கள், அதாவது நிலநடுக்கத்திற்கு பின்னர் ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டால் உடனடியாக மத்திய அரசிற்கு தெரியப்படுத்துங்கள், தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். குறிப்பாக இந்த இயற்கை பேரிடர் மேலாண்மை வாரியத்தை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. கூடுதலான தற்பொழுது படையும் அங்கே அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு எதிர்காலத்தில் வேண்டிய பட்சத்தில் நாங்கள் கூடுதலாகவும் அனுப்பி வைப்போம் என்றும் அவர் உறுதியளித்திருக்கின்றார். எனவே இதன் காரணமாக தற்பொழுது இந்த முதல் கட்ட வேலைகளானது தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது. என்ன மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்த அந்த கருத்து கணிப்புகள் மற்றும் அந்த மேலோட்டமான விஷயங்கள் தற்பொழுது மேற்கொண்டிருக்கின்றார்கள். இனி இந்த அனைத்து விஷயங்களும் நிறைவடைந்த பின்னர் தான் இதற்கான காரணங்கள் என்னென்ன, மேலும் இது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன குறித்து மிக விரிவாக விளக்கப்படும். தேவேந்திரன், நிரஞ்சன், இன்று நடைபெற உள்ள தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு குழுவினுடைய அந்த கூட்டம் குறித்து சொல்லுங்கள். அதாவது இன்று காலை 10:30 மணி அளவில், அதாவது இன்னும் சற்று நேரத்தில் அந்த கூட்டமானது தொடங்க உள்ளது. அந்த கூட்டத்தினை பொறுத்தவரை நாட்டின் எந்த பகுதியில் இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள், பேரழிவுகள் ஏற்பட்டாலும் கூட உடனடியாக அவர்கள் கூடி என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பது குறித்து அவர்கள் விவாதிப்பார்கள். சென்னை மழையின் பொழுது கூட அது மாதிரி தான் அவர்கள் கூடி விவாதித்திருந்தார்கள். தற்பொழுது இந்த வடகிழக்கு மாநிலங்கள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலநடுக்கம் என்பது மிக பெரிதாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது. ஏனென்றால் அதிகாலை நேரத்தில் இது ஏற்பட்டிருப்பதன் காரணமாக பொதுமக்கள் பெரிய அளவில் அவர்கள் உஷார் நிலையில் இல்லாமல் இருந்திருக்கலாம். எனவே இதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் சேதங்கள் ஏற்பட்டிருப்பவும் வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இதன் காரணமாக இவர்கள் மிக நீண்ட ஒரு கூட்டத்தினை நடத்தியிருக்கிறார்கள். அதன் மூலம் இவர்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கையாளலாம், அதாவது இந்த தேசிய பேரிடர் மீட்பு பணியிலேயே நிறைய வகைகள் உள்ளது. ஒரு சாதாரண நிலையில் அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ள வேண்டும், ஒரு மிக முக்கியமான தருணங்களில் என்ன மாதிரியான ஆபரேஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்களை
நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு படிநிலைகள் உள்ளது. இதில் இந்த வடகிழக்கு மாநிலங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கம் என்பது எந்த வகையை சேரும், அதற்கு என்ன மாதிரியான போர்ஸ்கள், அதாவது படையினரை நாம் அனுப்பி வைக்கலாம் என்பது குறித்து மிக நீண்ட அளவில் அவர்கள் விவாதம் நடத்த உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் உள்துறை அமைச்சகத்தின் பல மூத்த அதிகாரிகளுடனும் அவர்கள் ஆலோசனை நடத்தி அதன் பின்னர் இந்த சேத அளவு மற்றும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளின் பின்னணி குறித்து பார்த்துவிட்டு அதன் பின்னர் அதற்கு தேவையான பணிகளை மேற்கொள்வதற்காகத்தான் தற்பொழுது இந்த கூட்டமானது நடைபெற உள்ளது. தேவேந்திரன், நிரஞ்சன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.